श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் முதல் ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ருத கர்மஃபலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர்ந சாக்ரியஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஒரு உண்மையான யோகி, ஒரு உண்மையான சந்நியாசி எப்படி இருப்பார் என்ற அந்த சந்நியாசியின், அந்த யோகியின் குணங்களை அழகாக சொல்கிறார். அப்படி சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்கிற வார்த்தைகள் அநாஸ்ருத கர்ம ஃபலம் காரியம் கர்ம கரோதியக. தங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகள், அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்கிறார். இந்த கடமையை நிறைவேற்றி பலன் மீது ஆசை கொள்ளாமல் கடமையை நிறைவேற்றி அந்த பகவானை சென்று அடையணும் என்ற அந்த ஒரு எண்ணம் மட்டுமே அவள் மனதில் இருக்கும். அந்த கடமை மீதும் அந்த கர்மா மீதும் கர்மாலேருந்து வரும் பலன் மீதும் அவளுக்கு துளியும் பற்று, ஆசை, மமக்காரம், அகங்காரம் எதுவுமே இருக்காது என்று சொல்கிறார் கிருஷ்ணன். இப்படி சன்னியாசிகள் எப்படி இருப்பா என்று சொல்லிட்டு சன்னியாசிகள் எப்படி இருக்க மாட்டா என்று சொல்கிறாரும் கிருஷ்ணர் நம்மளோட. அப்போ அவர் சொல்கிற வார்த்தைகள் ந நிரக்னிர் ந சாக்ரியஹ என்று இந்த ஸ்லோகத்தின் இறுதியில் சொல்கிறார். அதாவது அக்னிஹோத்தம் முதலிய கடமைகளை செய்யாமல், எந்த ஒரு செயலையுமே செய்யாமல், செயலை செய்தால்தானே அந்த பந்தம் ஏற்படும், அந்த ஆசையம் மனதுக்குள் வரும். அப்போ செயலே செய்யாமல் சும்மா இருப்போம் என்று சும்மா இருக்கிறவாளும் கர்மயோகிகள் கிடையாது. அந்த யோகிகள் சன்னியாசிகள் என்கிற கேட்டகரியில் வரமாட்டா. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலேருந்து வரும் பலன் மீது ஆசை கொள்ளாமல் அந்த செயலை மட்டும், அந்த கடமையை மட்டும் செய்து, அதே நேரத்தில் தங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து கடமைகளையுமே செவ்வனே செய்து அந்த எந்த கடமையிலிருந்து வரும் பலன் மீதும் ஆசை கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் உண்மையான சந்நியாசிகள், உண்மையான யோகிகள் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணன். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் முதல் ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.